ஸ்ரேயா, ஐடிடில எது வரைக்கும் நான் முடிச்சோம் நம்ம? Okay, principal supply is a combination of different supplies where you will not be able to identify a principal supply, and the supply which attracts highest tax in that all the items of the mixed supply is called as, அதுக்கு வந்து அந்த highest GST வந்து எது இதுவாகிறதோ அதுதான் வந்து tax GST க்கு எடுத்துக்கணும். Okay. So let us recollect a few things, do a recap na quickly. Goods exempted from tax, ஏதாவது 10 goods சொல்லுங்க கண்ணா. விஜயலக்ஷ்மி. ஓ இல்லையா? ஓ சரி சரி சரி. மித்ரா இருக்காங்களா? மித்ரா. மித்ரா இல்ல. ஓகே. அஷிதா. ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க ஸ்ரேயா. Goods exempted from tax கண்ணா. Any 10 goods. ஆ ஆ ஆ. ம் ம். சூப்பர். ம் ம். ஹியூமன். சூப்பர்ரா, வெரி குட். ஓகே சூப்பர். ரைட். ஆயிஷா வரலையா? வந்திருக்கீங்களா? ஓகே செல்லம். ஆயிஷா, இதுல காம்போசிஷன் லிவின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்தோம் தெரியுமா? அதுல அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்னடா? பார்த்தே கூட சொல்லுங்க, ஞாபகம் வரலாம். அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்ன அர்த்தம்? ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் டாக்ஸ், காம்போசிஷன் லிவி அண்டர் ஜிஎஸ்டில வாட் இஸ் மீன் பை அக்ரிகேட் டர்ன் ஓவர்? ஞாபகம் வருதா ஐஷா? சரி பரவாயில்ல. வஷிதா உங்களுக்கு ஞாபகம் வருதா கண்ணா? என்னன்னு சொல்லுங்க செல்லம். வெரி குட். Which is payable by a person on reverse charge basis, அது important. ம் ம். வெரி குட்.
வெரி குட். வெரி குட். அது அக்ரிகேட் அது. ஸோ எந்த காம்போசிஷன் லிவி சம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் வந்து ஃபைண்ட் ஷேர் பண்றேனா பாருங்கண்ணா ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்னன்னு பண்ணிக்கணும். அப்புறம் அலைன் த த்ரெஷோல்ட் லிமிட் அக்கார்டிங் டு த கேட்டகரி ஆஃப் சர்வீஸ். அப்புறம் கம்பேர் ஸ்டெப் ஒன் வர்சஸ் ஸ்டெப் டூ. அப்புறம் டிசைட் வெதர் காம்போசிஷன் லிவி கேன் பி கிளைம்டு. அப்புறம் அப்ளை த ரூல் அண்ட் சால்வ். ஓகேவா? காம்போசிஷன் லிவிக்கு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும். சோஃபார் ஏதாவது டவுட்டா இருக்கா ஐடிடியில்? காம்போசிஷன் லிவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காம்போசிஷன் லிவினா it is basically a scheme வந்து simplicity ease compliance burden and reduce the cost. காம்போசிஷன் லிவி வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கெல்லாம் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து என்னன்னா சப்ளை வந்து 75 lakhs. அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 1.5 crores. இப்போ இந்த மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபேக்கோ, aerated வாட்டர், bricks of fossil meals, building bricks, இவங்கெல்லாம் வந்து they are not eligible for composition scheme. ஓகேவா? இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லடா நம்ம? இல்ல இதெல்லாம் முடிக்கல. இங்க பாருங்கண்ணா, state whether the following services are exempted or not. Jagadish priest charged 21,000 from Mr. X for carrying out the rituals of marriage ceremony. இப்போ எந்த எந்த சர்வீசஸ்ல வேர் த ரெண்ட், அதாவது அந்த ரிச்சுவல்ஸ் பண்ற இடம் லெஸ் தேன் 10,000 இருந்தா அது பர் டே எக்ஸம்ட். ரூம் ரெண்ட் லெஸ் தேன் 1,000 ரிலேட்டட் டு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்னா எக்ஸம்ட் பர் டே. எந்த ரெண்டிங் ஆஃப் ஷாப்ஸ் லெஸ் தேன் 10,000 எக்ஸம்ட் பர் மந்த். ஓகேவா? இப்போ இந்த ப்ரீஸ்ட் வந்து 21,000 சார்ஜ் பண்றாரு ஃபார் கேரிங் அவுட் த ரிச்சுவல்ஸ் ஆஃப் ஹிஸ் மேரேஜ் செரமனி. இப்போ எனி சர்வீசஸ் பை வே ஆஃப் காண்டக்ட் ஆஃப் எனி ரிலீஜியஸ் செரமனி எந்த இது பண்ணாலும் அது கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். ஓகே. அதே மாதிரி ரெண்ட் ஆஃப் ருபீஸ் 19,000 ஒரு கம்யூனிட்டி ஹால் லெட் அவுட் பண்றாங்க, 19,000 வரைக்கும் இது பண்றாங்கன்னா இட் இஸ் நாட் எக்ஸம்ட். ஏன்னா ரூம் லெட்டிங் அவுட் கம்யூனிட்டி ஹால்ன்றது வந்து 10,000 வரைக்கும் தான் எக்ஸம்ட், அதுக்கு மேல கிடையாது. டெம்பிள் ப்ரொவைட் ரூம் ஆன் ரெண்ட் 750 ரூபா பர் டேன்றது எக்ஸம்ட். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் அதோட எக்ஸம்ஷன் உண்டு. 750ன்றது வந்து எக்ஸம்ட் எடுத்துக்கலாம். இது எதோட கனெக்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் கிளாஸ் வேர் இட் சேஸ் சர்வீசஸ் பை வே ஆஃப் பர்சன் பை வே ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் எனி செரமனி. அப்புறம் வந்து ரெண்டிங் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிளேஸ் மென்ட் ஃபார் ஜென்ரல் பப்ளிக். அப்புறம் வேர் த எக்ஸம்ஷன்ஸ் அப்ளை டு ஒன் டே 1,000 இந்த பாட்டு, அப்புறம் 10,000 இந்த பாட்டு, அப்புறம் ரெண்டிங் ஆஃப் ஷாப்ஸ் 10,000 பர் மந்த். ஓகேவா? இந்த சம் புரியுறதா? ஏதாவது டவுட் இருக்கா? குட். illustration 4 பாருங்க. Determine the taxable value of supply under GST law with respect to each of the following independent services provided by registered persons. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, யோகாக்கு யோகா கேம்புக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கண்டக்ட் பண்றாங்கன்னா அது எக்ஸம்ட். அதே மாதிரி பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் யாராவது ரூரல் பிரான்ச்ல போயிட்டு அங்க இருக்கிற ரூரல் பீப்புளுக்கெல்லாம் பேங்கிங் சர்வீசஸ் இவ்வளோ இருக்கு, உங்களுக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுவும் எக்ஸம்ட். அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ப்ரிசர்வேஷன் பண்றாங்க, amount charged by the core blood bank for the preservation of cells, for preservation of stem cells, இது எல்லாமே பார்த்தோம்னா exempt. So services by commentator to a recognized sports body.
இப்போ இவங்க இருக்காங்கல்ல, டிஜி பாலாஜியா அவர் பேர் என்னடா? அக்ஷயா. ம், விஜயலட்சுமி. ஆர்ஜே பாலாஜி, சாரிஜா. ஆர்ஜே பாலாஜிலாம் கமெண்ட்ரி கொடுக்குறாருலடா. அவரெல்லாம் அவரோட ம், எந்த விதமான எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஐபிஎல்க்கு கொடுக்குறாரு. அப்புறம் வந்து வேர்ல்டு கப் கொடுக்குறாருன்னா அதெல்லாம் சார்ஜபிள் டு டாக்ஸ். மற்றபடி இந்த யோகா கேம்பா இருக்கட்டும், பிசினஸ் கரஸ்பாண்டா இருக்கட்டும், ஸ்டெம் செல்ஸா இருக்கட்டும், மூணுமே வந்து எக்ஸம்ட். ஓகேவா? பாருங்க கண்ணா, ஃபீஸ் சார்ஜ் ஃபார் யோகா கேம்ப் எக்ஸம்ட். பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் வந்து ரூரல் பிரான்ச்க்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ற சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல அது எக்ஸம்ட். கோர் பிளட் பேங்க் ஸ்டெம் செல்ஸ்லாம் வந்து சேவ் பண்றாங்க. ஸ்டெம் செல்ஸ்னா என்னன்னு தெரியும்ல கண்ணா? ஸ்டெம் செல்ஸ் தெரியுமாடா? ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸோ நியூ பார்ன்ஸ் உம்பிளிக்கல் கார்டு, அதாவது வந்து உம்பிளிக்கல் கார்டை வந்து கட் பண்ணிட்டு அதை செல்ஸை வந்து இது பண்ணாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வேரியஸ் டிசீசஸ் மாதிரி வந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இதோ இந்த மாதிரி. இங்க பாருங்க செல்லம், உம்பிளிக்கல் கார்டு தெரியறதாடா எல்லாருக்கும்? ம், இதெல்லாம் இங்க கட் பண்ணிடுவாங்க செல்லம்மா. கட் பண்ணிட்டு அதுல வச்சோம்னா நாளைக்கு வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கேன்சர், பிரெயின் டியூமர் வந்தானா இந்த ஸ்டெம் செல்ஸ் இது ஜீன் தானே, இதை வச்சு அவங்களுக்கு கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுதான் வந்து அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது எல்லாமே வந்து எக்ஸாம்ட். ஓகே, புரிஞ்சுதா இந்த சம்ம? விஷிதா, மித்ரா பிங்க் பண்ணுங்களேன்டா. ஏன் வரல மித்ரா? On the basis of following informations, you are required to compute the value of taxable value and GST. இங்க பாருங்க செல்லம்மா, இந்த மாதிரி கொடுத்தானாலே இந்த ஃபோக் டான்ஸ் கல்ச்சர் ரிலேட்டடா, ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸம்ட். ஹோர்டிங்ஸ்னா என்னடா அஸ்வினி? ஹோர்டிங்ஸ்னா என்னடா? அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ ஹோர்டிங்ஸ். ஹோர்டிங்ஸ் இதோ இப்படி வரும். இந்த மாதிரி பெரிய பேனர் மாதிரி இருக்குல்ல, இந்த ஹைவேஸ்லலாம் வந்து பெரிய பேனரா இருக்குமே, இந்த ஸ்ட்ரெச்சு, இந்த ஸ்ட்ரெச்சு, இந்த ஸ்ட்ரெச்சு, இந்த ஸ்ட்ரெச், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதுதான் ஹோர்டிங்ஸ்னு சொல்லுவாங்க கண்ணா. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ்னா கண்டிப்பா அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்குலாம் நல்ல பைசா இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து டாக்ஸ்லாம் எக்ஸம்ஷன் கிடையாது. பட் ஃபோக் டான்சஸ்லாம் ஆடுறாங்களா? ஃபோக் டான்சஸ்னா என்னடா அர்த்தம் அஸ்வினி? இந்த மாதிரி இந்த ட்ரைபல் ஏரியா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஃபோக் டான்சஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி ட்ரைபல் ஏரியா பண்றாங்களா அவங்க, இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் வந்து எக்ஸம்ஷன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ ஹோர்டிங்ஸ்லாம் அவங்களுக்கு நல்ல பைசா இருக்கிறவன் தான் அவனுக்கு எதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும்? அதெல்லாம் எக்ஸம் கிடையாது. அதே மாதிரி ஹோட்டல் ரூம் ருபீஸ் 2500 பர் ரூம் 1,50,000. ஹோட்டல் ரூம் வந்து ஒரு ரூம் வந்து 2,500, 1,50,000. ஹோட்டல் ரூம்ஸ் அட் 2,500 பர் ரூம்க்கு வந்து ஆஹ், ஆஹ், இதுக்கு வந்து ஏமஷிதா, இதுக்கு நம்ம கிளாஸ் ஏதாவது படிச்சோமாடா ஹோட்டல் ரூம்க்கு?
ஏன் விஷயத்தா குவிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியல. 1000 குவிக்கா. ஓகே சொல்லுங்க. குவிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியல, அது என்ன? As residents, accommodation services for students in student residences, accommodation services provided by hostels, camps, paying guest accommodations and the like. The renting of residential dwelling for use as residence எல்லாமே பாத்தீங்கன்னா exempt. ஆனா இது அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது இன்கம், அப்போ அது கம்ப்ளீட்லி ஃபுல்லி டாக்ஸபிள். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். Received from service by way of transportation of passengers by inland waterways 50,000. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். நான் சொல்றது இப்போ இன்லேண்ட் வாட்டர்வேஸ்னா என்னதுடா ஸ்ரேயா? ஷிப் அந்த மாதிரி. ஸோ அதன் மூலமா எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் இது நடந்தாலுமே இட் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். எதெல்லாம் சொல்றேன் பாருங்களேன். இங்க பாருங்க செல்லம், வெசல், அப்புறம் சேட்டலைட்டு, இன்லேண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ்லயே வெசல் இருக்கும், ஷிப் இருக்கு, அப்புறம் வந்து மோட்டார் போட்ஸ் வரும், அது எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லாமே வந்து இதெல்லாமே எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இப்போ இதுல டோட்டலா எது எக்ஸாம்ட்னா இந்த ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் யூஸ்ட் அஸ் ரெசிடென்ஸ் அது எக்ஸாம்ட், ஃபோக் டான்ஸ் ஆர்டிஸ்ட் எக்ஸாம்ட், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பை இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அது எக்ஸாம்ட். மூணுமே எக்ஸாம்ட். சரி, கடைசியா கால்குலேட் பண்ணிட்டு 9% சிஜிஎஸ்டி 9% எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். Illustration 7. Compute the taxable value of supply of service of A Limited for the month of June 2023 from the following information. So இங்க ஃபுல்லா வந்து என்ட்ரி ஃபீஸ், கல்ச்சரல் ப்ரோக்ராம், receipt on account of stand alone இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்க்கஸ் கண்டக்ட் பண்றாங்களடா, அவங்கலாம் எப்படிடா? ஹைஃபை பீப்புளா, லோ இன்கம் குரூப் பீப்புளா ஆயிஷா? அப்போ சர்க்கஸ் கண்டக்ட் பண்றவங்களோட அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நினைக்குமா இல்ல டாக்ஸ் பண்ணணும்னு நினைக்குமா? அப்ப டாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, எக்ஸாம்டட்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். ஃபோக் டான்ஸ் பீப்புள் எப்படியோ அந்த மாதிரி தான்டா அவங்களும். ஓகேவா? ஃபோக் டான்ஸ் பீப்புள்லாம் ட்ரைபல் பீப்புள் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண நினைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது கிடையாது, டாக்ஸ் கிடையாது. இப்போ ஒன்று பார்க்கலாம். பாருங்க செல்லம், entrance fee received for cultural program organized in open theater where the ticket price is rupees 200. இங்க நல்லா பாத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இப்போ வந்து இந்த எஸ்வி சேகர் டிராமாஸ்லாம் இருக்கு தெரியுமா? எஸ்வி சேகர், கிரேசி மோகன் டிராமாஸ்லாம் அவங்களதெல்லாம் வந்து ஓப்பன் தியேட்டர்ல பண்றாங்க. அவங்க டிக்கெட் பிரைஸ் வந்து 500 ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க.
500 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. அப்ப அவங்களுக்குலாம் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் கோஸ் வித் என்ட்ரி நம்பர் 81. என்ட்ரி நம்பர் 81 என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீட் ஃபார் கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ்ட் இன் ஓப்பன் தேட்டர் 500 வரைக்கும் இருந்தா அவங்களுக்கு எக்ஸம்ட். 500 மேல போச்சுன்னா டாக்ஸபிள். அப்ப இது எவ்வளோ? 200 தான். அப்போ இது டாக்ஸபிள், சாரி எக்ஸம்ட். ரெசீட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டாண்டலோன் ரைட் இன் அ மால். ஸ்டாண்டலோன் ரைட்னா என்னடா அர்த்தம்? ஸ்டாண்டலோன் ரைட் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க? எங்க போயிருக்கீங்க சலம் இதெல்லாம்? ஆ இருக்கீங்கல்ல. இவங்களுக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த ரைடை வந்து இன்ஸ்டால் பண்றதே ஒரு பெரிய விஷயம். எம்ஜிஎம்லாம் பெரிய ஆளு கரெக்டா. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சர்க்கஸ்க்கு கொடுக்கலாம், ஏன்னா அவங்களாம் லோ இன்கம் குரூப், இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய நீடு கிடையாது இல்லையா? அதனால ரைடு. ஸோ நான் இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓ ரைடு மன்னா மேம் வந்து நம்ம சொல்லும் போதே வந்து வஷிதா அக்ஷயா வந்து எம்ஜிஎம் சொன்னாங்க, அப்போ அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கு வந்து கிரேசி மோகன் ட்ராமா 500 வரைக்கும் நம்மளுக்கு, 500 வரைக்கும் அவங்களுக்கு வந்து டாக்ஸபிள் கிடையாது. அதே மாதிரி வீடியோ பார்லர்ஸ் எக்ஸிபிட்டிங் மூவிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் டாக்ஸபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்களுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். நட்ராஜ் சர்க்கஸ் லோ இன்கம் குரூப், அதனால எக்ஸம்ட். ஓகேவாடா? அட்மிஷன் வந்து 400 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. ரெசீட்ஸ் ஆஃப் அவார்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு கூட ஒன்று இருக்குல்ல அக்ஷயா, அவார்ட் ஃபங்க்ஷன் இல்ல, இதோ இங்க பாருங்க செல்லம். Services by way of right to admission to award function where the consideration for the right to admission வந்து is not more than எல்லாமேடா. அதாவது இது அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுறது. சர்க்கஸ், அவார்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்துருச்சு. ரெண்டுமேனா கன்சிடரேஷன் என்ன? 500. அப்போ இவங்க எவ்வளவு சொல்றாங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு? 400. அப்போ அதனால இது எக்ஸம்ட். ஓகேவா? ஸோ சர்க்கஸ் ஒன்று, அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று, இன்னொன்று வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம். மூணுமே நீங்க பார்த்துக்கணும். சொல்லுங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம், கல்ச்சுரல் ப்ரோக்ராம். ஆனால் இது எதுவுமே கல்ச்சுரல் ப்ரோக்ராமும் அவார்ட் ஃபங்க்ஷனும் ரெண்டுத்தோட கட் ஆஃப் என்ன? 500. சர்க்கஸ் ஃபுல்லி எக்ஸம்ட். நெக்ஸ்ட் பாருங்க கண்ணா. ரெகக்னைஸ் ஸ்போர்ட்டிங் event where the consideration for the admission is 1000 per person. சேப்பாக்ல நின்னுட்டே இருப்பாங்கல்ல 1000 per person. ரெகக்னைஸ் ஸ்போர்ட்டிங் event 500 வரைக்கும் எக்ஸம்டடா. 1000 போச்சுன்னா டாக்ஸபிள். இங்கேயும் 1000 கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். அம்யூஸ்மெண்ட் பார்க்னா என்னடா? அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் என்னலாம்டா? எதிரா அம்யூஸ்மெண்ட் பார்க் சென்னையில? செல்லம் நீங்க சொன்னீங்களே எம்ஜிஎம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கடா. அவங்கெல்லாம் பெரிய, அவங்களுக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்றது இஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். இல்லை பிஜிபி ஏற்கனவே வந்து அவங்க பேர் என்ன, பிஜிபிக்கு தனியாக ஒன்று இருக்கு. ஓகேவா? எம்ஜிஎம்மோடதே நிறைய இருக்கு அவங்களோடது. இவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். இவ்வளோ இருக்கும் போது அவங்க டாக்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. அப்போனா யாருக்கெல்லாம் பேர்டன்? ஜென்ரலாகவே ஒரு சினாரியோவை இது டாக்ஸ் லைபிலிட்டியில் வருமா வராதான்ற ஒரு ஜென்ரல் அசஸ்மெண்ட் நீங்கள் தம் ரூல் எப்படி பண்ணணும்னா, இது நிஜமாலே லோ இன்கம் குரூப் பீப்புளா ஹை இன்கம் குரூப் பீப்புளா பார்த்துக்கோங்க. அந்த ஓகே லோ இன்கம் குரூப்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது அலௌடு தான், எக்ஸாம்டட் தான், அது நாட் டாக்ஸ் போட மாட்டாங்க. அப்புறம் அதர் சினாரியோ எப்படின்னா, அது பெரிய அம்பாசிடர்ஸு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி மெகாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லி டாக்ஸபிள். ஒருவேளை சில இதில் வந்து பெரிய மியூசிக்கல் பர்ஃபார்ம், இப்போ எஸ்பிபி மியூசிக்கல் கான்சர்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரிஸ் ஃபீஸ் வந்து 200 rupees per person தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களாடா? எஸ்பிபி தெரியும்ல உங்களுக்கு? மியூசிக்
நீங்க தெரியல. அவங்களோட மியூசிக் கான்சர்ட்லாம் ஓப்பன் கிரவுண்ட்ல வைப்பாங்க. அதுக்கெல்லாம் ஓப்பன் கிரவுண்டு சம்டைம்ஸ் ஃப்ரீயா இருக்கும். சம்டைம்ஸ் ஓப்பன் கிரைம்லாம் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா 200 300 அப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 500 வரைக்கும் பிரச்சனை இல்லை. கிரேசி மோகனோட டிக்கெட்ஸ் 400 ருபீஸ் இருக்கும். எஸ்பி சேகர், கிரேசி மோகன், மௌலி, அவங்களோட ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய அப்கமிங் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ். சோன்னு ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப இஸ் a very bold person who doesn't fear about anybody. Close friend of ma'am, ex chief minister Jayalalitha ma'am, who speaks politics straight frontல அப்படி பேசுவார். ஒரு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. கரெக்ட் தான். அது எப்படிடா போடணும்? இவர் only political commentator who has a who doesn't fear about anyone when he shares any points. Very straightforward. லைக் ஷோ என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கு தான் ஜெயலலிதா அம்மாவும் இறந்தாங்க. அவங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அவரோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஷோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அப்புறம் நீங்க பாருங்க, இப்போ இவங்களோடதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா அவங்களோடதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டா இருக்கும். இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் மெயினா பார்த்தோம்னா காத்தாடி ராமமூர்த்தி சார், அப்புறம் மௌலி சார், எஸ்வி சேகர் சார், கிரேசி மோகன் இல்ல அவங்க இவங்க நடத்துறாங்க. மாது மாது நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பிரதர் யாரும் நடத்துறாங்க. அவங்களதுலாம் வந்து 400 ருபீஸ் அந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ். ஸோ கட் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, 500 வரைக்கும். சரியா? சர்க்கஸ் மட்டும் ஃபுல்லி எக்ஸாம்டர். சி இப்படிதான் வந்து சம்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அம்யூஸ்மெண்ட் வேர்ல்டு பிராண்ட் அம்பாசிடர் ஆர்ஜே பாலாஜி, வேற யாரெல்லாம் இருக்காண்டா கமெண்டேட்டர், ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸ்? ஆர்ஜே பாலாஜி, அவங்க பேர் என்ன? கிருஷ்ணமாரி சாரி, ஸ்ரீகாந்த், சூப்பர் செலாம், இன்னொருத்தங்க அவங்க விஜய் டிவில கூட வருவாங்கடா அந்த லேடி. ஞாபகம் வர மாட்டேங்குதா அவங்க பேர் என்ன கணேஷ்மா, இந்த கமெண்டேட்டர்ஸ் பேரு? ஆர்ஜே பாலாஜி, கமெண்டேட்டர்ஸ் பேர் என்ன? அவங்க லேடி கூட வருவாங்களே, அவங்க பேர் என்ன? விஜய் டிவில கூட வந்திருந்தாங்களே முன்னாடி. பாவனா பாலகிருஷ்ணன். அப்புறம் இன்னொரு லேடி வந்திருந்தாங்க ஒல்லியா, வேர்ல்டு கப்லாம் முன்னாடி ஒரு 14-15 இயர்ஸ், ஒரு பாலிவுட். தெரியல. ஓகே. அதாவது பாவனா யார் கணேஷ்மா? பாவனா பாவனா பாலகிருஷ்ணன். இவங்க பார்த்துருக்கீங்களா ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸ்? தோ இவர் வந்து சாரி, இவர் வந்து கவாஸ்கர்ல. சாரி, இவர் கவாஸ்கர், இவர் ரவி சாஸ்திரி, கபில் தேவ், நம்ம இவங்க ஒருத்தவங்க ஃபேமஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஈஷா குஹா, அந்த மாதிரிடா. யாரெல்லாம் வந்து கமெண்ட்ரி கொடுக்குறாங்களோ, இவர் பேர் என்ன ஞாபகம் இல்ல, மிக்க மறந்து போயிட்டேன். ஹி இஸ் a வெரி குட் கமெண்டேட்டர். இவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இந்த கமெண்டேட்டர்ஸோட இதுவே பயங்கரமா இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இது கிடையாது, தே ஆர் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி லைபிலிட்டி. சரியா? இவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரீக்வெண்ட். நீங்க பார்த்துருக்கீங்களா இவங்கள? கிரிக்கெட் பார்ப்பீங்களா யாராவது? ரவி சாஸ்திரி. கணேஷ்மா இவர் பேர் என்ன கணேஷ்மா? இவர் பேரு ஆ ஹர்ஷா போக்லி. ஹர்ஷா போக்லி. ஸோ இந்த மாதிரி நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது மைண்டுக்கு இதெல்லாம் வரணும். ஓ இவங்களோட பைசாலாம் ஃபுல்லா வந்து சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி லைபிலிட்டி
ஆர்ஜே பாலாஜி, கிருஷ்ணமாரி ஸ்ரீகாந்த். இவர் கூட இல்ல, எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவர் பேர் என்ன? இவர் கூட ம், இவர் பேர் என்ன? பத்ரி, கரெக்ட். பத்ரி கரெக்டா. முத்து பிரதீப் தானே இப்ப ரீசெண்டா பண்றாரு. முத்து பிரதீப் தானே ரீசெண்டா பண்றாரு. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி கண்ணா, இவரு கூட நான் பாத்திருக்கேன்டா. இவர் நடுவுல சடகோப்பன் கரெக்ட். சூப்பர். சோ இவங்களோட இதெல்லாம் என்னது? ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? குட். சோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ரோ farm limited registered under GST furnishes the following details with respect to activities undertaken by them the month of May 2023. இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அப்படி நான் சொல்லி தரப்போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்ம் லேபர், கொஞ்சம் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களா? கரெக்டா? அவங்களோட ரெசீட்ஸ் வந்து எக்ஸம்ட். சீடு டெஸ்டிங் பண்றாங்களா? அவங்களதும் எக்ஸம். ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. சீடு டெஸ்டிங், சாயில் டெஸ்டிங், ஃபார்ம் லேபர். பொட்டேட்டோ சிப்ஸ் விற்கிறாங்கல்ல, சிப்ஸ் விற்கிறவங்கலாம் நினைச்சா நீங்க என்ன நினைப்பீங்க கண்ணா? பொட்டேட்டோ சிப்ஸ், அந்த சிப்ஸ், இந்த சிப்ஸ், அந்த சிப்ஸோட டிமாண்ட் சிப்ஸோட டிமாண்ட் 365 டேஸும் இருக்கும்டா. மழையா, வெயிலா, குளிரா, பனியா, எந்த டைம்லயும் பார்த்திருக்கீங்களா? மழை வந்தாலும் ஒரு 4 சிப்ஸ் பேக் வாங்கி போட்டுப்பாங்க. சாம்பார் சாதத்துக்கு சிப்ஸ் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. இல்ல குளிர்காலத்துக்கு நல்லா டீ குடிச்சிருந்தே சிப்ஸ் சாப்பிடுவாங்க. கரெக்டா கண்ணா? அப்பெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஏர் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். இந்த கமிஷன் ரிசீவ்டு இருக்கு பாத்தீங்களா, சேல் ஆஃப் வீட், அதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்டா. அதனால அதுக்கு எக்ஸம்ட். அப்புறம் இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நியூ பெஸ்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்றதுக்காக ட்ரெயின் பண்ற காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து எக்ஸம்ட். ஏன்னா இட் இஸ் ஹெல்பிங் அக்ரிகல்ச்சர்ன்றதுனால. ஓகே. ஸ்டட் ஃபார்ம் அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஸ்டட் ஃபார்ம், SUSTUD, ஸ்டட் ஃபார்ம். அக்ஷயா சொல்லுங்க செல்லம், ஸ்டட் ஃபார்ம்னா என்னடா? வஷிதா, யாரோ ஒருத்தர். பிரீடு தான் கரெக்ட். இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி கிங் இன்ஸ்டியூட் கிண்டின் ஒரு கிங் இன்ஸ்டியூட் கிண்டி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இப்போ அங்க அங்க வந்து இந்த ஹார்சஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இந்த ப்ரீடிங், அப்புறம் அது மேயறதுக்கு இடம், அந்த மாதிரி இருக்கிறதா ஸ்டட் ஃபார்ம். பாத்தீங்களா? இதெல்லாம் தான் ஸ்டட் ஃபார்ம்ஸ். லாட் ஆஃப் ஹார்சஸ் வில் பி தேர் கண்ணா. ஓகேவா? இந்த ஃபார்முக்கும் இந்த ஸ்டட் ஃபார்முக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன் சொல்றேன்? ஒரு வேக்கன்ட்லனா ஸ்டட் ஃபார்மா கன்வெர்ட் பண்றாங்கன்னா யாராலடா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நல்லா பைசா இருக்கிறவங்களாம் தானே பண்ண முடியும். கரெக்டா? சூப்பரா பைசா இருக்கிறவங்க பண்ண முடியும். அப்ப அவனுக்குலாம் சார்ஜ் பண்ணா தப்பு இல்லைல்ல. அதனால அதெல்லாம் சார்ஜ். ஆனா அதுவே ஒரு வேக்கன்ட் லேண்ட்ல கேட்டில் ஃபார்மா மாத்துறவன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவன் தான் இல்லையா? இந்த மாதிரி மாத்துறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா தானே இருப்பாங்கல்ல, க்ளீன் பண்ணி பண்றது. அப்போ அட் இஸ் எக்ஸம்ட். ஓகே. அப்புறம் ரைஸ், ரைஸ் தான் நம்மளோட சவுத் இந்தியாவோட ஸ்டேபிள் ஃபுட் இல்ல, அதோட வேர்ஹவுசிங் சார்ஜஸ் வந்து எக்ஸம்ட். காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அப்படி கிடையாது. காட்டன் ஃபேப்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லிக்கலாம். ஃபேப்ரிக், காட்டன் இல்ல, காட்டன் ஃபேப்ரிக்ஸ். பியூட்டிஃபுல்லி என்ன சொல்றது, வீவ்டு, டிசைன்டு வீவ்டு மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் காட்டன் ஃபேப்ரிக்ஸ். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் யாராடா இருக்கும்? சாதாரண அக்ரிகல்ச்சரிஸ்ட் காட்டன் எடுக்கிறவரா இருப்பாங்களா? செம்ம ராம்ராஜ் அந்த மாதிரி இருப்பாங்களா? காட்டன் ஃபேப்ரிக், காட்டன் வேற காட்டன் ஃபேப்ரிக் வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் இஸ் சம்திங் வேர் யூ ஆட் பெயிண்டிங் ஆர் கலர் டு த கிளாத். காட்டன் அதான் ஃபேப்ரிக். யாரா இது 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 யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த காட்டன் ஃபேப்ரிக்?
அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சரஸ் காட்டன் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டோட காட்டன வந்து ட்ரீலேருந்து எடுத்து குடுத்து ஒருத்தருக்கு ராமராஜ்க்கு குடுக்குறாங்கன்னா, ராமராஜ் தான் ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல எடுக்கணுமே தவிர, அக்ரிகல்ச்சர்ஸ் கிடையாதுல்ல. அதுதான் கான்செப்ட். இப்ப காட்டன் ஃபேப்ரிக் ராம்ராக் பண்றாங்கன்னா, அவருக்கு எதுக்கு டாக்ஸ் லைபிலிட்டிலாம் இல்லையா? அதனால அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் எக்ஸம்ட். ஆனா இங்க பாருங்க கண்ணா, ரீட்டைல் பேக்கிங் அண்ட் லேபிளிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லேபிள் பண்றாங்கல்ல, அவங்களதெல்லாம் வந்து எக்ஸம்ட். ஸோ ஆக மொத்தம் ஃபார்ம், சீட் டெஸ்டிங், சாயில் டெஸ்டிங், அப்புறம் வந்து சேல் ஆஃப் வீட்டு, ஃபார்மர்ஸ்க்கு எது ஹெல்ப் நடக்கிறதோ அதெல்லாமே, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லேபிளிங்கு, அப்புறம் வந்து ஒரு ஸ்டட் ஃபார்மா கன்வெர்ட் ஆகிறது டாக்ஸபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கேட்டில் ஃபார்மா கன்வெர்ட் பண்றது எக்ஸம்ட். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? க்ளூ வேற ஏதாவது வேணுமா? சோ ஃபார் நம்ம 8 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஏதாவது டவுட் இருக்கா 8 இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல? மேம் இது புரியல, இதுக்கு ஏதாவது க்ளூ வேணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி. 8 இல்ல, 3 4 5 6 7 8. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ. குட். சரி, இப்ப பாருங்க கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 9 பயங்கர ஈஸி. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெகக்னிஷன்ஸ். அதாவது ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இந்தியன் பிரீமியர் லீக், ஐபிஎல்லாம் ஸ்போர்ட்ஸ் பாடி கிடையாது, ரெகக்னைஸ் ஸ்போர்ட்ஸ் பாடி கிடையாது. இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டின்றது வந்து கவர்மெண்ட் பர்வியூல வரும். அவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்கல்ல கண்ணா, அதே மாதிரி யங் பிளேயர்ஸ்க்கு வந்து கோச் பண்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெகக்னிஷன்ஸ் டு த யங் பிளேயர்ஸ். இது எல்லாமே கண்ணா எல்லாமே என்னது எக்ஸாம்ட். இங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்றது ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட் எக்ஸாம்ட். பிரான்சைஸ் இந்தியன் பிரீமியம் லீக் ரெகக்னைஸ் பாடி கிடையாது, அதனால அது டாக்ஸபிள். பிராண்ட் அம்பாசிடர், இதுக்கு யாரா கொடுக்கலாம்? receipts from acting as a brand ambassador for a corporate client, யார் கொடுக்கலாம்? சும்மா கெஸ் பண்ணுங்களா. யாரா இருக்கும்? விராட் கோலி கரெக்டா? ஷாருக் கான், இவர் பேர் என்ன? இவர் பேர் ஞாபகம் இல்ல. ஐஸ்வர்யா ராய், இவர் பேர் என்ன? ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷன் இவரு, ஓகே ரித்திக் ரோஷன். அப்புறம் டிராவிடு, இவர் யாரு? என்ன வச்சிருக்காரு இவரு? டாப் அக்ஷய்குமார், சவனப்பிரஷ், டாபூர் சவனப்பிரஷ். இருப்பாருங்க பைஜு, உண்டாய், எல்ஜி, டிஸ்னி ஹாட் ஸ்டார், கோத்ரேஜ் மேஜிக், டென்வர், A23, இது என்னன்னு தெரியலடா எனக்கு. இது எல்லாத்துக்குமே இவரு அம்பாசிடர். சூப்பர்ல, இதுலயே நல்லா பைசா பார்த்துருப்பாருடா இவரு. வெரி நைஸ். வேற என்ன உங்களுக்கு யாராவது தெரியுமாடா இது தவிர? இவர் யாரு? பும்ரா. பும்ரா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், பும்ரா. பேசிக்ஸ் போட்டு அதுக்கெல்லாம். இங்க டெண்டுல்கரே வரவே இல்லையே. வந்து நான் பார்க்கலையா? ஆனா இருக்காரு, பிராண்ட் அம்பாசிடர்ஸ்ல இருக்காது. ஓகேவா? இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க கிட்டேருந்து receipts from acting as a brand ambassador for corporate, அதான் டாக்ஸபிள். எங்க பிளேயர்ஸ்க்கு இந்த
கனான்னு ஒரு படம் வந்தது இல்ல கண்ணா? கனா யார் நடிச்சிருக்கா சொல்லுங்க? சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி அந்த மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷுக்குலாம் இது பண்ணி அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்தால் அதெல்லாம் எக்ஸம்ட். ஏன்னா தே ஆர் ட்ரைங் டு பூஸ்ட் த யங் ஜென்ரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் இல்லையா, ஃபார் பிளேயிங். அதனால ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? டவுட் இல்லையே? சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 10 பாருங்க கண்ணா. இந்த ஹவுசிங் லோன்ஸ்க்குலாம் நான் ஒரு க்ளூ தரேன். இப்போ ஹவுசிங் லோன் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக லோன் வந்து சப்ளையே கிடையாது, அதனால அது வந்து டாக்ஸ் லிமிட்லேயே லயபிலிட்டிலே வராது. பட் அதோட ப்ராசஸிங் ஃபீயாக இருக்கட்டும், கமிஷன் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட், இன்கம் ஆன் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், மூணுமே வந்து டாக்ஸபிள் லயபிலிட்டியில் தான் வரும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஹவுசிங் லோன் எக்ஸ்டெண்டட் பை த பேங்க் வந்து எக்ஸம்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து எக்ஸம்ட். மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் அதுவும் வந்து கம்ப்ளீட்லி இது இது ஆஸ் பர் அஷிதா. இது எந்த என்ட்ரிடா அது ஹவுசிங் லோனு? எதில் படித்தோம்? எனக்கு அந்த அக்ஷயா அண்ட் வர்ஷிதா வந்து செம்ம தரவா இருக்காங்கடா ஐடிடில. யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சூப்பரா இவங்க 2 பேரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா உங்களெல்லாமும் நான் ரெடி பண்ணிடுவேன் தரவா, அதுலலாம் நோ டவுட். ஒருவேளை டவுட்ஸ் இருந்ததுன்னா. இல்லடா கண்ணா. தோ 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 27 அக்ஷயா. இங்க போடுறேன்டா அதான். Extend interest on loan வந்து is completely interest received on loan வந்து is completely exempt. சரியா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Extend loans எல்லாமே interest in any manner in any இது but does not include any service charge. கொடுங்கம்மா. அதோட இது இருக்கேம்மா. ஆமா ஆமா ஆமா. இல்ல இல்ல இல்ல. ஓகே ரைட். இல்லஸ்ட்ரேஷன் 10 ஓட முடிஞ்சிருதாடா இதோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இங்க? ஓகே, இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 10 நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு 7 மார்க்ஸ் வரலாம், இல்லை 2 மார்க்ஸும் வரலாம். ஓகேவா? ஆயிஷா ஓகேவா கண்ணா? அக்ஷயா ஓகேவா? அஸ்வினி புரிஞ்சுதா அஸ்வினி? வஷிதாக்கு, ஸ்ரேயாக்கு, வஷிதா, ஸ்ரேயா, அஸ்வினி கொஞ்சம் விஜயலட்சுமிக்கும் கன்வே பண்ணுங்க கண்ணா. ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணுங்க, இல்லைன்னா நானும் டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே கண்ணம்மா, நான் திருப்பி ஒரு 5:30க்கு வி வில் மீட் ஃபார் இன்னைக்கு என்ன காஸ்டிங் இருக்குல்ல நைட்டு? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தானே சொல்லியிருக்கேன்.